ஆல்ரெடி சுந்தரி நம்மள நினச்சதான் ரொம்ப கோவத்தில் இருக்கா. அவளோட கோவத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கார்த்திக் நம்ம சுந்தரியை தேடி சுந்தரியோட ரூமுக்கு போகிறாங்க. முதல்ல இங்கேருந்து வெளியே போடா, உனக்கு இங்கே வர்றதுக்கு எந்த அனுமதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது, வெளியே போடா அப்படின்னு சொல்லி விரட்டிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் இரு சுந்தரி, நான் பேசிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ என்ன வேணும்னாலையும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பற்றி தானே நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். இவனை எப்படிடா இந்த வீட்டை விட்டு வரலான்னு இவ்வளோ நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் வசமாக மாமா வந்ததுனால நான் வெளியே போயிட்டேன்னு நினச்சி நீ சந்தோஷப்பட்டுட்டேன். இப்போ பார்த்தியா, மாமாவுக்கு தெரிஞ்சு மாமா மூலியமாகவே நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். இனிமே என்னை விரட்டணும், இந்த வீட்டை விட்டு அவன் வெளியே போகணுன்னு சொல்லி யோசிக்காத, உன்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து சுந்தரிக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்றி விட்டுட்டு வந்திருக்காருங்க. முதல்லையே கார்த்திக் திருந்தலாமல் நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு நம்ம சுந்தரிக்கு தெரியும். ஆனால் இப்போ ரொம்ப கன்ஃபார்மாக உறுதியாக நினைக்கிறாங்க அவன் ஏதோ திட்டத்தோடு தான் இருக்கான். அது மட்டும் இல்லை, மாலினிக்கு நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் அவன் ஏதோ ஒரு பெரிய சம்பவமே செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரிக்கு நல்லாவே தெரியுது. அது தடுக்கணுன்னா அந்த கார்த்திக் வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கக்கூடாது, நம்ம அதுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம சுந்தரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வெற்றிவேலை வந்து, அம்மா நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வாங்க, நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்து நம்ம வெற்றிவேல் வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்ருக்காரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா நீயும் கண்டிப்பாக வரணும், சுந்தரி என்ன சொல்லியிருக்கா, எனக்கு முக்கியமானவங்களே நீங்கள் தான், நம்ம வந்து முதல்ல உங்களுக்கு தான் கொடுக்குறேன், அந்தளவுக்கு நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீ வரணும், உன் மனசுக்குள்ளே இருக்க விஷயத்த நீ சுந்தரிக்கிட்ட சொல்லணும். அப்படி மட்டும் நீ சுந்தரிக்கிட்ட சொல்லலைன்னா நானே அதை எல்லாரும் முன்னாடியும் அதை கேட்டுடுவேன், சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிலும் இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை கண்டிப்பாக உஷா கவனிச்சிட்டாங்க. இல்லை, இவங்கள போக விடக்கூடாது, அப்படியே இவங்க போனாலையும் அவங்க கூட நம்ம போகணும், அப்படின்னா தான் அங்கே நடக்கிறத தடுக்க முடியும். இல்லை, அட்லீஸ்ட் அங்கே என்ன நடக்கச்சாச்சு நமக்கு தெரிய வரும். அதனால் நம்மளும் இவங்க கூட சேர்ந்து ஃபங்க்ஷனுக்கு போயே தீரணும் அப்படின்ற முடிவுக்கு உஷா வந்துட்டாங்க. ஆனால் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்குள்ளவே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ராஜப்பா ஒரு பக்கம், நான் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவேன், அந்த ஃபங்க்ஷனில் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு, அந்த சுந்தரிக்கு நான் மரண பயத்தை காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி ராமசுப்புக்கிட்ட அவரோட திட்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது மூலயமா நம்ம கார்த்திக்கு தெரிய வரும். இதை வச்சு நம்ம ராஜப்பா திட்டத்தை நிறைவேற்றின மாதிரியும் இருக்கணும், அதே சமயத்தில் நம்ம சுந்தரியோட குடும்பத்தை காப்பாற்றின மாதிரியும் இருக்கும். மாலினி, கிருஷ்ணா இவங்க 2 பேரோட மனசில் முழுமையான இடத்த பிடிச்சிருவேன், அவ்வளோதான், எனக்கு நினச்சி எல்லாருமே என் பக்கம் மாறிடுவாங்க அப்படின்ற மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம கார்த்திக். இந்த கோட்டையில் நம்ம சுந்தரி ஜெயிக்க போகிறாங்களா அப்படின்றத வரும் எபிசோடுகளில் பார்க்கலாம்.